நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மகாபாரதத்தின் மகாயுத்தம் கடைசியில் முடிவுக்கு வந்தது. மனித இனத்திற்கு எப்போது பேராசை, ஆணவம், அகங்காரம் போன்ற மதம் பிடிக்கிறதோ அப்போது மனிதர்கள் தங்களது ஆணவம், அகங்காரத்தை வெளிப்படுத்த தங்களுக்குள்ளே யுத்தம் புரிவார்கள். எத்தகைய மகாயுத்தத்தின் முடிவும் ஒன்றுதான், பேரழிவு. வீரத்தின் பேரழிவு, கொள்கையின் பேரழிவு, அறிவு மற்றும் ஆற்றல் வளர்வதற்கு பேரழிவு. இதில் மிகப்பெரிய வினோதம் என்னவெனில், போரில் ஈடுபடும் இரு தரப்பும் உறுதி அளிப்பார்கள், அவர்கள் மனித குலத்தின் கொள்கை தர்மத்தை காக்கவே போராடுகிறோம் என்று. ஆனால் இந்த பேரழிவிலிருந்து அவர்களும் தப்ப முடியாது. அவர்களால் கொள்கை, தர்மம், அறிவு மற்றும் ஆற்றலையும் காப்பாற்ற முடியாது. அனைத்தும் முடிவடைந்து விடும். இதே நிலைதான் மகாபாரத யுத்தத்திலும் நடந்தது. இந்த யுத்தத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கூறியபடி, ஹே மதுசூதனா, அவர்கள் என்னை கொல்ல நினைத்தால் கொல்லட்டும், எனக்கு அது பற்றி கவலை இல்லை. என் குலத்தவர்களையே கொல்கின்ற பாவத்தை எவ்வாறு செய்வேன்? ஆனால் அவர்கள் அனைவரும் பேராசையினால் புத்தி பேதலித்து தங்களுடைய குலம் அழியப் போவதையும் அதனால் ஏற்படும் பாவங்களை பற்றி எண்ணவில்லை. அதனால் என்ன? ஆனால் நமக்கோ இந்த யுத்தத்தினால் ஏற்படும் அனைத்து அழிவுகளும், அதனால் ஏற்படும் பாவங்களை பற்றி தெரிந்திருந்தும் கவலையின்றி எவ்வாறு இருக்க இயலும்? ஏ கேசவா, உனக்கே தெரியுமே, ஒரு குலம் முழுவதையும் அழித்து விட்டால் அதனால் அந்த குலத்தின் தர்மமே அழிந்து விடுகிறது. அதன் தர்மமே அழிகின்ற போது அந்த குலம் முழுவதும் பாவம் எவ்வாறு பரவுகின்றது என்றால், உயிரை குடிக்கும் நோய் ஒன்று மனிதனின் உடல் முழுதும் பரவுவது போல அவ்வாறு பரவுகிற பாவத்தின் காரணமாய் அந்த குலத்தின் பெண்கள் குறைவுள்ளவர்களாகின்றார்கள். அந்த பெண்களிடம் குறை இருந்தால் அவர்களது வாரிசுகளும் குறையோடு பிறக்கின்றது. அந்த வாரிசுகளின் பாவத்தின் காரணமாய்
அனைத்து குலங்களுமே பாவத்தின் சின்னமாய் மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களின் தந்தைகளுக்கும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. இவை அனைத்தும் அறிந்தும் நான் யுத்தம் செய்வதா? அது எவ்வாறு நடக்கும்? ஒரு குலத்தை அழிக்கும் பாவத்தை எனது கைகளாலேயே எனது நெற்றியில் நான் எவ்வாறு எழுதுவது? நான் இன்று யுத்தம் செய்ய மாட்டேன். நான் யுத்தம் செய்ய மாட்டேன். வில்வீரன் அர்ஜுனன் கூறியபடி யுத்தத்தின் முடிவில் மனித சமுதாயத்திற்கு அதே கதிதான் நேர்ந்தது. எத்தகைய மாமனிதர்கள், எத்தகைய மாவீரர்கள் இருந்தனர்! அஸ்திரங்கள் மற்றும் சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த எப்பேற்பட்ட பரம வீரர்கள் இருந்தனர்! அவர்கள் பிரம்மாஸ்திரம் மற்றும் நாகாஸ்திரம் போன்ற அதிபயங்கர அஸ்திரங்களை கொண்டு போர் புரிந்தனர். அனைத்து மாவீரர்களும் கடைசியில் குருட்சேத்திர பூமியில் மண்ணோடு மண்ணாய் போனார்கள். அவர்கள் தங்களோடு அறிவு, ஆற்றல், வீரம் மற்றும் மனிதகுல கொள்கைகளையும் பலி கொடுத்தனர். அவர்களில் எத்தகைய மகா மனிதர்கள் அடங்குவர்? அவர்களுக்கு இணையாக மீண்டும் இந்த யுகத்தில் எவரும் பிறக்கப் போவதில்லை. பீஷ்ம பிதாமகர், அவரது பராக்கிரமத்தை பார்க்கவே மலைப்பாக இருக்கும். பீஷ்மர் கடமை வீரர் மற்றும் தியாகத்தில் சிகரம் போன்ற மகா புருஷர். அவர் தனது தந்தையின் சந்தோஷத்திற்காக தன் சுகத்தை தியாகம் செய்தவர். அதோடு அஸ்தினாபுரத்து சிம்மாசனத்தின் மீது தன் அதிகாரத்தையும் தன் சந்ததிகளின் அதிகாரத்தையும் தியாகம் செய்தவர். தன் சந்ததிகள் தன் வாக்கை காப்பாற்றாமல் போகலாம் என்பதால் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிப்பதாக சபதம் எடுத்தார். ஏ அனைத்து திசைகளே, தேவர்களே, கந்தர்வர்களே, யட்சர்களே, கிண்ணறர்களே, நான் கங்கா மைந்தன் தேவவரதன் தாம் அனைவரையும் சாட்சியாக வைத்து இந்த சபதம் செய்கிறேன். நான் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தின் மீதுள்ள எனது முழு அதிகாரத்தை விட்டுவிடுகிறேன். அதோடு நான் என்றுமே திருமணம் செய்து கொள்வதில்லை என்று சபதம் செய்கிறேன். இனி எனக்கென்று எந்த வாரிசும் இருக்காது. அதோடு அந்த வாரிசிற்கு இந்த சிம்மாசனத்தில் அதிகாரம் இருக்காது. அதோடு இந்த சபதமும் செய்கிறேன். எனது சிற்றன்னை சத்தியவதி மற்றும் அவரின் வாரிசுக்கு அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்திலே முழு அதிகாரம் இருக்கும். நான் கங்கா மைந்தன் தேவவரதன் இன்று முதல் பிரம்மச்சரிய விரதம் இருப்பதாக சபதம் செய்கிறேன். அதோடு எனது வாழ்வு முழுவதையும் அஸ்தினாபுரத்தை பாதுகாக்க சமர்ப்பணம் செய்கிறேன். இத்தகைய உன்னத சபதத்தின் காரணமாக அவரது பெயர் தேவவிரதனிலிருந்து பீஷ்மனானது. அதோடு அதே சபதத்தின் பொருட்டு விருப்பமில்லாவிடனும் துரியோதனனுடன் சேர்ந்து யுத்தம் செய்யும் நிலைக்கு அவர் ஆளானார். ஆனால் தர்மத்திற்கு துணை போவதும் அவசியமானதால் பிதாமகர் பீஷ்மர் தானாகவே பஞ்ச பாண்டவர்களுக்கு தன்னை சுலபமாக கொல்லும் வழியையும் சொன்னார். இந்த பூமியிலே பாண்டவரே இல்லாமல் செய்வேன் என்ற எனது உறுதிமொழிக்கு இணங்க யுத்த பூமியிலே நான் நிச்சயம் ஆயுதத்தை எடுப்பேன். ஆனால் நான் ஒரு பெண்ணை எதிர்த்து ஆயுதம் எடுப்பதில்லை. பெண் போர் புரியும் போது எதிரே வந்தால் ஆயுதத்தை கீழே வைத்து விடுவேன். அதுதான் தக்க சமயம் அர்ஜுனா. அப்போது உனது வீரத்தினால், உனது பானத்தினால் எனது உடலை துளைத்து விடு. ஆனால் யுத்த பூமியில் ஒரு பெண் வர எவ்வாறு இயலும் பிதாமகரே? தினமும் வருகிறாள். அவளை நீங்கள் ஆணாக இருக்கிறீர்கள். சிகண்டி என்ற பெயரால் அழைக்கிறீர்கள். அவளை நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். சிகண்டினி என்ற பெயரால் அழைக்கிறேன். நினைவிருக்கிறதா? சிகண்டினி ஒரு பெண்ணாக பிறவி எடுத்தவள். பிறகு அவள் ஒரு தேவனின் உதவியுடன் ஆணாகிவிட்டாள்.
எனவே அர்ஜுனா, நீ சிகண்டினியை உனக்கு கேடயமாக்கி கொண்டு விடு. அப்போதுதான் நினைத்தது நடக்கும். அப்போது நீ என்னை வதம் செய்து விடலாம். இங்கே கர்ணனை போன்ற மகாவீரன், கொடைவள்ளல் மற்றும் மகா புருஷன் தன்னுடைய நண்பன் துரியோதனனுக்கு தன்னுடைய நன்றிக் கடனை நிறைவேற்ற அவன் விருப்பப்படியே யுத்தகளத்தில் போரிட்டான். கூடவே தன் தம்பிகளுக்காக தாய் குந்தியிடம் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உயிரை பலி கொடுத்தான். நான் தமக்கு தானமாக தமது 4 மைந்தர்களின் உயிரை தருகிறேன். நான் தமக்கு உறுதி அளிக்கிறேன், அந்த அர்ஜுனனை தவிர மற்ற எந்த பாண்டவரையும் நான் வதம் செய்ய மாட்டேன். அர்ஜுனனை தவிர என்றால் என்ன அர்த்தம்? இதற்கு அர்த்தம் இதுதான். துரியோதனனை வெற்றி பெற செய்வது எனது தர்மம், எனது கடமை. அவன் கடனை தீர்ப்பதற்கு இதை செய்தியாக வேண்டும். ஆனால் அந்த அர்ஜுனன் உயிருடன் இருக்கும் வரை நான் பாண்டவர்களை வெற்றி கொள்ள இயலாது. அந்த அர்ஜுனனை வதம் செய்யாமல் கௌரவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற இயலாது. கௌரவருக்கு வெற்றி தேடி தருவதே எனது கடமையாகும். அப்படி என்றால் தாம் இன்று தமது 5 பிள்ளைகளை தானே கேட்கிறீர்கள். தமக்கு நான் உறுதி அளிக்கிறேன், தம்முடைய 5 மைந்தர்களும் இருப்பார்கள். யுத்த பூமியிலே நான் மடிந்தாலும் அல்லது எனது பானத்தால் அர்ஜுனன் மடிந்தாலும் பிறகு தம்முடைய 5 பிள்ளைகளும் உயிருடன் இருப்பார்கள். இத்தகைய பயங்கரமான முடிவிற்கு பின்பும் பீஷ்மர், கர்ணன் மற்றும் துரோணர் போன்ற மாமனிதர்கள் தர்மத்தை நிலைநாட்டினார்கள். எந்த நிலையிலும் அவர்கள் தர்மத்தை காப்பாற்றினார்கள். அவர்களை தர்மத்தின் தராசிலே நிறுத்தினால் அவர்களும் முழுமையாக தர்மத்தை கடைபிடித்தனர் என்று கூற முடியாது. அவர்கள் தர்மத்தை நிலைநாட்டி இருந்தாலும் அதர்மத்தையும் சிறிது அனுமதித்தார்கள். கர்ணன் வீர அபிமன்யுவை கொல்வதற்காக 6 மகாரதர்களின் துணையை நாடினான். அங்கே கர்ணனின் வீரம் களங்கப்படுகிறது. அபிமன்யு, அபிமன்யு, செல்வ மகன் லக்ஷ்மணனை நீதானே அழித்தாய். இந்தா வாங்கிக்கொள். திரௌபதி வஸ்திராபரணத்தின் போது பீஷ்ம பிதாமகர் வாழாதிருந்தது அவர் மகாமதிப்பை குறைத்து விட்டது. பிதாமகரை பேசுங்கள். குருதேவரே பேசுங்கள். அவையோரே, தாம் எல்லாம் உயிரற்று விட்டீர்களா? பேசாத சிலைகளா? ஏன் தாம் எல்லாம் சபையிலே பொம்மைகளா? நான் கேட்கிறேன், இந்த மாபெரும் சபையில் ஒரு ஆண்மகன், ஒரு நல்லவன், பெண்ணுக்கு நேரும் அவமானத்தை தட்டி கேட்க துணிந்தவர் யாரும் இல்லையா? ஆடையை அவிழ்த்து விட என்று ஆணையிட ஒருவன், அவனுக்கு அடங்கும் ஒரு சபை பூமி தாய் பொறுப்பாளா? நீதிக்காக ஒரு குரல் கேட்காதா? கேட்காதா?
இந்த மகா யுத்தத்தில் பங்கு கொண்ட 18 மாபெரும் படைத்தலைவர்களிலே இப்போது 10 மகாரதர்கள் தான் மீதி உள்ளனர். கௌரவர்களின் 3 வீரர்கள் அஸ்வத்தாமா, கிருதவர்மன் மற்றும் கிருபாச்சாரியார். மற்றும் பாண்டவர்கள் பக்கம் 5 சகோதரர்கள். துணைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இவர்களை தவிர யுத்தம் செய்யாமல் அது முடியும் வரையில் முழு யுத்தத்திலும் குருட்சேத்திரத்தில் இருந்தவர் சஞ்சயன். அவருக்கு மகரிஷி வியாசர் திவ்ய திருஷ்டி என்னும் வரத்தை கொடுத்து யுத்தத்தை பற்றி முழு விவரங்களையும் பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கு கூறச் செய்தார். பகவானே, எனக்கு அனைத்தும் தெரிகிறது. எனக்கு அனைத்தும் தெரிகிறது. குருட்சேத்திரம் முழுவதும் உங்கள் முன்னாலேயே தெரிகிறது. எனக்கு இப்போது தோன்றுகிறது, நானே அந்த குருட்சேத்திரத்தில் நிற்பது. ஆனால் முழு யுத்தத்தையும் பார்த்தவர் சஞ்சயன் மட்டுமல்ல, வேறொருவரும் முழு யுத்தத்தையும் தன்னுடைய கண்களால் கண்டார். அவர் பெயர்தான் பர்பரிக். போன எபிசோடின் முடிவில் வெட்டுப்பட்ட தலை ஒன்று சிரிப்பதை நாம் பார்த்தோமே, அந்த வெட்டுப்பட்ட தலை பர்பரிக்குடையது. பர்பரிக் உண்மையில் பீமனின் மகன், பலசாலி கடோத்கஜனின் மகனாவான். மகாபாரதத்தில் உள்ள மகா சரித்திரங்கள், மகா வீரர்கள் மற்றும் மகா புருஷர்கள், இவர்கள் எல்லோரையும் விட சிறிதளவும் குறைந்தவன் அல்ல பர்பரிக். அவன் தர்மம் மற்றும் கண்ணியத்தை முழுவதும் கடைபிடித்தான். அவனது அஸ்திர சஸ்திரங்களின் ஆற்றல் எத்தகையது என்றால், அவரிடம் உள்ள மாபெரும் அஸ்திரங்களுக்கு இணையாக அச்சமயம் உலகில் இருந்த வேறெந்த மாவீரர்களிடம் இருக்கவில்லை. அர்ஜுனனிடமோ கர்ணனிடமோ அல்லது பீஷ்ம பிதாமகரிடமோ அவனிடம் உள்ள அஸ்திரங்களுக்கு விடையில்லை. அவன் ஸ்ரீ கிருஷ்ணனை அறிந்து கொண்டவன். கிருஷ்ணன் பகவானின் அவதாரம் என்று. அவர் கையால் மரணமடைந்தால் அவனுக்கு நேராக அவரது பாதக்கமலங்களில் முக்தி கிடைத்துவிடும் என்று. அதனால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்த்தான், சுதர்சன சக்கரத்தால் தன்னை கொல்வார் என. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பர்பரிக்கை வதம் செய்து முடித்தலில் கிருஷ்ணனின் பங்கிருந்ததைப் போலவே அவனுடைய பிறப்பிற்கு காரணமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனேதான். பர்பரிக்கின் தந்தை முரா என்ற பெயருள்ள ஒரு மிக பராக்கிரமசாலி ராட்சசன். அவன் பிராஞ்சோதிஸ்புரியை ஆண்டு வந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு முராரி என்ற பெயர் எப்படி வந்தது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் பக்தர்களை காக்க பிராஞ்சோதிஷ்புரிக்கு சென்று மகாபலசாலியான முராரியை வதம் செய்தார். அதனால் தான் கிருஷ்ணன் முராரி என்ற பெயரால் புகழப்பட்டார். ஒருமுறை முரா தேவர்கள் மீது படையெடுத்தான்.
சக்தியற்ற இந்திரா, நான் ஏற்கனவே மகா பலசாலி, மாவீரன். ஆனால் என் மகள் காம் கண்டகா காமாட்சி தேவியை கடுமையாக தவம் புரிந்து என் ஆயுளை காக்க அநேக வரங்களை பெற்றாள். அதன் காரணத்தால் எந்த வீரனும் என்னை கொல்ல முடியாது. உனது வஜ்ராயுதம் என்ன? அந்த யமராஜனின் அஸ்திரம் கூட என்னை கொல்ல முடியாது. ஓடிவிட்டான். தேவர்களின் அரசன் என்னை கண்டு பயந்து ஓடிவிட்டான். சொர்க்கத்தின் சிம்மாசனம் இனி என்னுடையது. நான் சொர்க்கலோகத்தை ஜெயித்து விட்டேன். தந்தை வந்து கொண்டிருக்கிறார். தந்தை வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி, மகளே காம் கண்டகா, நான் சொர்க்கலோகத்தின் அரசனாகிவிட்டேன். அதோடு நான் என் வீரர்களுக்கு ஆணையிட்டுள்ளேன், அந்த உயர்ந்த உலகின் தேவர்களை அடித்து விரட்டும்படி. பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். பகவானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். அருள்பூர்த்தி எங்களை பிரபு, தர்மத்திற்கு பெரும் சோதனை வந்துள்ளது. தர்மத்தை காப்பாற்றுங்கள் பிரபு. தர்மத்தை ரட்சியுங்கள் பிரபு. தர்மத்தை ரட்சியுங்கள். என்ன விஷயம் கண்ணா? இந்த தேவர்களும் ரிஷிகளும் ஏன் இவ்வளவு வருத்தமும் பதட்டமாக இருக்கிறார்கள்? பலராமண்ணா, இவர்கள் தைத்தியராஜ் முராவின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அவனா? அந்த பிரான் ஜோதிஷ்புரியின் அரசனா? அவன்தான். ஆமாம் பலராமண்ணா, அவன் சொர்க்கலோகத்தை வென்று தேவர்கள் அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து விரட்டி விட்டான். அதனால் தேவர்கள் அனைவரும் எங்கள் உயிரை காத்துக்கொள்ள தப்பி ஓடிவிட்டோம். அந்த பாவி கோயில்கள் மற்றும் யாகங்களை நாசமாக்கி பிரபுவின் பெயரை பரப்புவதில் தடை விதித்து விட்டான் பிரபு. அந்த மூர்க்கனுக்கு அவ்வளவு தைரியமா? பலராமண்ணா, அந்த அயோக்கியனை நீங்கள் உடனே அழிக்காவிட்டால் அனைத்து உலகிலும் அதர்மம் மற்றும் அதர்மக்காரர்களின் சாம்ராஜ்யமே பரவிவிடும். பிறகு பிரபுவின் பெயரை சொல்பவர் எவருமே இருக்க மாட்டார்கள். அதுபோல் கனவிலும் நடக்காது, கனவிலும் நடக்காது. ஆனால் தேவேந்திரா, நீ இருந்தும் அந்த தைத்தியராஜ் மூரா எப்படி வெற்றி அடைந்தான்? அதுதான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நீ எப்படி அவனை வெற்றி அடைய விட்டாய்? பலராமண்ணா, தைத்தியராஜ் முராவின் மகள் காம் கண்டகா தேவி காமாட்சியின் பரம பக்தை ஆவாள். காம் கண்டகா தேவி காமாட்சியிடம் தன் தந்தை முராவின் ஆயுளை காக்க வரத்தை பெற்றுள்ளாள். ஓ, அவன் தேவி காமாட்சி எனும் ஆசீர்வாதத்தின் கவசத்தினுள் ஒளிந்து கொண்டு அந்த கயவன் அட்டகாசம் செய்கிறானா?
கண்ணா, இந்த தர்ம விரோதிக்கு விரைவிலேயே ஏதாவது ஒரு வகையில் பாடம் புகட்ட வேண்டும். பகவானே, இப்போது நீங்கள் தான் முராவின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். ஆமாம் பகவானே, இப்பொழுது நீங்களும் பலராமண்ணாவும் தான் முராவின் அட்டகாசத்திலிருந்து நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும். இனி உங்கள் இருவரால் மட்டுமே தேவி காமாட்சியின் அருள்பாலிக்கும் கவசத்தை முராவிடமிருந்து படிக்க முடியும். ஆகட்டும் முனிவரே, ஆகட்டும். அதர்மத்தையும் அதர்மவாதிகளையும் அழிக்க வேண்டும் என்பது விதியின் கட்டளை. இந்த கட்டளைப்படி நாம் முராவை அழிப்போம். இப்போது நாம் உடனடியாக பிரான் ஜோதிஷ்புரியின் மீது படையெடுக்க வேண்டும் கண்ணா. இல்லை பலராமண்ணா, படையெடுக்கும் முன்பாக தர்மத்தின் படி தைத்தியராஜ் முராவிற்கு அவனது வழியை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை நாம் தர வேண்டும். ஒருவேளை அவன் திருந்தலாம் இல்லையா? இத்தகைய அதர்மவாதி அயோக்கியன் எப்போதும் திருந்த மாட்டான் கண்ணா. மாறாக அவனுக்கு நாம் வாய்ப்பளித்தால் அதையும் அவன் நிச்சயமாக தவறாக பயன்படுத்தி தன் அட்டூழியத்தை இன்னும் பெருக்குவான், அதிக அட்டகாசம் செய்வான். பிரபு, பெரியண்ணா சரியாக சொல்கிறார். எனக்கு தெரியும் தேவேந்திரா. இருந்தும் தர்ம வழிப்படி பிராக் ஜோதிஷ்புரிக்கு ஒரு தூதுவனை அனுப்பி என் கடமையை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். அப்படியும் தைத்தியராஜ் முரா நம் வழிக்கு வராவிட்டால் அதன் பிறகு யுத்தம் செய்யலாம். இனி யுத்தம் தான் மகளே காம்கண்டகா. நான் துவாரகாபுரி கிருஷ்ணனுடன் மோத ஏற்பாடு செய்து விட்டேன். கிருஷ்ணன் தூதன் மூலம் அவனை சரணடையும்படி என்னை எச்சரித்தான். ஆனால் நான் பதிலடி கொடுத்து விட்டேன். அப்படி சரணடைவதென்றால் நீ வந்து என்னிடம் சரணடை என்று. ஆனால் துவாரகா தேசம் தங்களிடம் சரணடையும் என்று தோன்றவில்லை. சரணடையாவிட்டால் சண்டைதான். நான் துவாரகாபுரி முழுவதையும் நாசமாக்கி மயான பூமியாக்கி கிருஷ்ணனையும் அவனது அண்ணன் பலராமனையும் அழித்து விடுவேன். ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள். ஏ அதர்மவாதி மூராவே, அதர்ம சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவதில் நீ இதுவரை வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இன்று நான் உன்னையும் உன் அயோக்கிய சாம்ராஜ்யத்தையும் அழித்து விடப் போகிறேன். ஜாக்கிரதை, தயாராக இரு.
நினைவிருக்கட்டும் பலராமண்ணா, முரா பெரும் மாயாவி. அவன் ஏதேனும் மாயம் செய்திருப்பான். भले कन्ना भले। ஹே கிருஷ்ணா, என்னை யாராலும் கொல்ல முடியாது, என்னை யாராலும் கொல்ல முடியாது, நிச்சயமாக முடியாது. ஹே கிருஷ்ணா, இப்போது நான் கொண்டு வரப்போகும் அஸ்திரத்தினால் உன்னுடன் சேர்த்து உன்னுடைய அனைத்து படைகளும் நாசமாகிவிடும். என்னால் உங்கள் அனைவரையும் கொல்ல முடியும், ஆனால் உன்னால் என்னை கொல்ல முடியாது, நிச்சயமாக கொல்ல முடியாது. உடனே ஏன் உன்னை கொல்ல முடியாது? காமாட்சி தேவியின் அந்த ஆசீர்வாத கவசம் உன்னை காப்பதால் இப்படி பேசுகிறாய். முருகனே தேவியினுடைய ஆசீர்வாதத்தை தவறாக பயன்படுத்தினால், பாவமும் அதர்மமும் பெருகினால் அந்த ஆசீர்வாதம் வலுவிழந்து விடுகின்றது. ஒருவனது பாவத்தின் கணக்கு அதிகரித்தால் யாருடைய ஆசீர்வாத கவசமும் அவனை காப்பாற்ற முடியாது. ஏ பாவியே, உனது பாவ கணக்கு பெருகிவிட்டது. உனது ஆணவத்தால் நிமிர்ந்த தலையை சற்று மேலே தூக்கி யமலோகத்தை பார். யமலோகத்தின் வாயில்கள் அனைத்தும் உனக்காக திறந்திருக்கிறது. இல்லை, மரணத்தை காட்டி என்னை பயமுறுத்துகிறாயா? ஏ மூர்கனே, உனது மரணம் என் கைகளால் நிகழும். அந்த யமராஜனே கூட என்னை கொல்ல முடியாது.
நீ ஒரு சாதாரண மனிதன் தானே, உன்னால் எப்படி என்னை கொல்ல முடியும்? பலே கண்ணா, பலே கண்ணா. இந்த மகாமாயாவி தைத்தியராஜனை வதம் செய்து மூவுலகிற்கும் பயத்திலிருந்து விடுதலை அளித்து விட்டாய். உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் கண்ணா. துவாரகாதீசர் வாழ்க! துவாரகாதீசர் வாழ்க! துவாரகாதீசர் வாழ்க! துவாரகாதீசர் வாழ்க! துவாரகாதீசர் வாழ்க! வணக்கம் வாசுதேவா. ஏ பிரபு, இன்று நீங்கள் உலக நன்மைக்கு உதவும் காரியம் செய்தீர்கள். நீங்கள் தைத்தியராஜ் முராவை வதம் செய்தீர்கள். நீங்கள் முராவை அழித்தவர் ஆவீர். இன்றிலிருந்து உலக மக்கள் உங்களை முராரி என்ற பெயரில் போற்றி வழிபடுவார்கள். விளைவெல்லாம் சுவாமி விளையாடும் பூமி, விளைவெல்லாம் சுவாமி விளையாடும் பூமி. இருக்காது, இருக்காது. ஆனால் அதுதான் உண்மை இளவரசி. துவாரகாபுரி கிருஷ்ணர் தைத்தியராஜ் முராவை வதம் செய்து விட்டார். தந்தையே, நான் உங்கள் மரணத்திற்கு பழி வாங்குவேன். அந்த கிருஷ்ணனை கொன்று உங்களுக்கு நிச்சயம் அஞ்சலி செய்கிறேன். கண்ணா, இனி நாம் பிரான் ஜோதிஷ்புரியினுள் நுழைய வேண்டும். நிச்சயம் பலராமண்ணா, நிச்சயம். செல் சாரதி. ஏ வீரர்களே, மாவீரர்களே, இப்போது நாம் பிரான் ஜோதிஷ்புரியினுள் நுழைவோம். வாருங்கள். நில்லுங்கள், இந்த யுத்தம் இன்னும் முடியவில்லை. யுத்தம் இன்னும் முடியவில்லையா? தைத்தியராஜ் மூரா இறந்து விட்டார். ராஜாவே இல்லாத போது எங்களுடன் யார் யுத்தம் செய்வது? ஜோதிஷபுரியின் இளவரசி யுத்தம் செய்வாள். காம கண்டிகாவான நான் எனது தந்தை ராஜா முராவின் சார்பில் உங்களுடன் யுத்தம் புரிவேன். ஒரு பெண் எங்களுடன் போரிடுவாளா? ஆம், நான் உங்கள் அனைவரையும் போரிட அழைக்கிறேன். எம் தந்தை தைத்தியராஜ் முராவின் மரணத்திற்கு பழி வாங்கவே வந்துள்ளேன். ஏ இளவரசியே, உனக்கு மரணத்தின் மீது அத்தனை விருப்பமா என்ன? ஒரு பெண்ணாக இருந்தும் எங்களுடன் போரிட வந்துள்ளாயே, அதுவும் தனியாக. நீ எங்களது இந்த பெரும் படையை காணவில்லையா? இதில் 1,00,000 வீரர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரையும் உணர்வற்ற பொம்மைகளாக கருதுகிறேன்.
பலராமண்ணா, இவள் தன் தந்தையை விட பெரிய மாயாவி. கண்ணா, இந்த பேதைக்கு தெரியவில்லை இவளது மாய வித்தைகள் அனைத்தும் நம் முன் பலமிழந்து ஒன்றுமில்லாது போய்விடும் என்று. ஜாக்கிரதை வீராங்கனையே, ஜாக்கிரதை. பலராமண்ணா, 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 கண்ணை திறங்கள், கண்ணை திறங்கள், கண்ணை திறங்கள். தெரிந்து விட்டது, நீதான் கிருஷ்ணன் என்று. என் தந்தையை கொன்றவன் நீதானே? சொல்கிறேன் கேள், உன் மரணத்தை ஏற்க தயாராகு. நிறுத்துங்கள் பிரபு. வணக்கம் பிரபு. தயவு செய்து காம்கண்டிகாவை வதம் செய்யாதீர்கள். காம்கண்டிகா எனது பரம பக்தை. எனது ஆசீர்வாதத்தின் காரணத்தாலேயே அவள் வெற்றி பெறுகிறாள். எனது ஆசீர்வாதத்தை காப்பது இனி உங்கள் கைகளில் தான் பிரபு. அவள் அஞ்ஞானி பிரபு, உங்கள் மகிமையை அறிய மாட்டாள். அதனால் தான் அறியாமையில் மூழ்கியுள்ளாள். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். மகளே காம்கண்டிகா, ஆணையிடுங்கள் தாயே. நீ பழிவாங்கல் மற்றும் கோபத்தின் பிடியில் உண்மையை பார்க்க மறுக்கிறாய். என்ன உண்மை அது தாயே? வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் பரபிரம்மம் பரமேஸ்வரர் ஆவார். இல்லை, இது எப்படி முடியும்? இதுதான் உண்மை காம்கண்டிகா. உலகில் அத்தகைய மாவீரர் எவரும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் விருப்பத்திற்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு. உன் தந்தையின் மரணத்தை பற்றிய சோகத்தை கைவிடு மகளே. பிரபுவின் கையால் மரணம் அடைந்ததால் தைத்தியராஜ் முராவிற்கு முக்தி கிடைத்து விட்டது.
அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு உன் தந்தை லட்சுமிபதி விஷ்ணுவின் பரமபாதத்திற்கு சென்று விட்டார். பிரபுவை அறிந்து கொள் காமகண்டிகா, பிரபுவை அறிந்து கொள். பிரபு ஸ்ரீகிருஷ்ணர் உருவில் மனித அவதாரம் எடுத்துள்ளார். இவரை அறிந்து கொள். இவரது தரிசனத்தால் பயனடைவாய். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் மிக பெரும் தவறு செய்ய இருந்தேன். மிக பெரும் தவறு. அறியாமையால் நான் பிரபுவுடனேயே போர் புரிய துணிந்தேன். பிரபு, பேதை நான் செய்த பாவங்களுக்கும் உங்களை நான் அவமானப்படுத்தியதற்கும் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருக்கிறேன். ஹே காமகண்டகா, உனக்கு தண்டனை எதற்கு? நீ வரம் பெற தகுதியுள்ளவன். உனது கண்ணீரில் ஏன் தைரியம் குறைகிறது? தேவியோ தைரியத்தின் புதையல். நான் உனது வீரத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தேன். அதனால் நான் உனக்கு வரமளிக்கிறேன். ஹே காமகண்டகா, நீ புத்தி கூர்மையுள்ள மகன் ஒருவனை பெற்றெடுப்பாய். அவன் உன்னைப் போலவே வெற்றி பெறுவான். உனது மகன் ஒரு மகா தவசியும் ஆவான், மா வீரனும் ஆவான். அது மட்டுமல்ல, தர்மம் சக்தியின் மகா சங்கமமாவான்.